வேலூர் மாவட்டத்தின் காட்டுக்கொல்லை கிராமத்தில் உள்ள 150 குடும்பங்களுக்கு சொந்தமான நிலம் வக்ஃபு சொத்து என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சையத் அலி சுல்தான் ஷா என்பவர் அளித்துள்ள நோட்டீஸில் காட்டுக்கொல்லை கிராமத்தில் உள்ள நிலங்கள் உள்ளூர் தர்காவுக்கு சொந்தமானதாகவும் கிராமத்தில் வசிப்பவர்கள் இடத்தை காலி செய்ய வேண்டும் அல்லது உள்ளூர் தர்காவுக்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 4 தலைமுறைகளாக காட்டுக்கொல்லை கிராமத்தில் வாழும் மக்கள் தங்களின் நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டதை அடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் நிலத்திற்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வேலூர் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். வக்ஃபு வாரியம் அனுப்பியுள்ள நோட்டீஸ் தொடர்பாக பேசியுள்ள ஹிந்து முன்னணி நிர்வாகி மகேஷ், 4 தலைமுறைகளாக காட்டுக்கொல்லை கிராமத்தில் வாழும் மக்களிடம் அவர்களின் நிலத்திற்காக அரசு வழங்கிய ஆவணங்கள் உள்ள நிலையில் வக்ஃபு வாரியம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சர்வே எண் 330/1 கீழ் உள்ள நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்களின் சொத்துக்களை பாதுகாக்க பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 1954ஆம் ஆண்டு அரசு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள 18 கிராமங்களில் 389 ஏக்கர் நிலம் தங்களிடம் இருப்பதாக வக்ஃபு வாரியம் தெரிவித்துள்ளது.